ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய உஷா ஜெனும் ஒண்டர் ஸ்டிச்சோட டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலான்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். கிட்டத்தட்ட 8-9 மந்த்ஸ் வந்து நான் இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ கொடுக்கணும். இந்த மிஷினை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு தான் வந்து இவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம் குயிக்காக. ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து இதோட ரேட்டு எல்லாம் கேட்பீங்க. இதோட ரேட்டு நான் வாங்கும்போது 10 மந்த்ஸ் முன்னாடி வந்து 15,500. இது கூடவே இன்னும் ஒரு 3 வேரியண்ட்டும் இருக்குது. அது வந்து ட்ரீம் ஸ்டிச்சு, அல்லூரு டிலக்ஸ், ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ்ன்னு இருக்குது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டு. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வேரியாகவும் அட்வான்ஸ் லெவலும் இருக்குது. இந்த மிஷின் கூட எனக்கு என்னென்னலாம் வந்ததுன்னா, இந்த 5 ப்ரெஷர் ஃபுட் தான் வந்தது. கூடவே வந்து 4-5 பாபின்ஸ் கொடுத்துருவாங்க. பாபின்ஸ் பொறுத்தவரை நம்ம நார்மல் மிஷினில் வந்து ஸ்டீலில் தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. இது வந்து நல்லதாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் இதுலேயும் வந்து வைண்ட் பண்ணுறதுக்கு. அது கூடவே வந்து எனக்கு ஒரு கிட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டில் வந்து சிசர், டேப்பு, பட்டன்ஸு, நீடில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 18 த்ரெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. கூடவே வந்து நான் இந்த மிஷினை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கவரும் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால எதனா நீடில் கை வச்சுருவாங்கன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வாங்கியிருந்தேன். அது நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் வந்திருந்தது. எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கினேன். அதோட ரேட் வந்து 1500. கூடவே இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கும் கொடுத்துருவாங்க. நானே மோஸ்ட்லி 80% எல்லாமே வந்து இதிலேருந்து படித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டேன். இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எது எல்லாத்தோட நேமும் எனக்கு ஃபஸ்ட் தெரியவே தெரியாது. இதில் இருக்கிறத பார்த்து தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிஷின் பொறுத்தவரையும் நல்லாவே ஹேண்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எதனா ஒரு டேபிள் மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்க டேபிள் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் தான் நான் சொன்னது. இந்த மிஷினோட ஹோல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 kg தான் இருக்கும். நல்லா தூக்கிட்டு போகலாம். நான் வெளியே போகும்போது இப்போ எங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் கூட நான் வந்து இதை தூக்கிட்டு போயிடுவேன் தேவைப்பட்டால், எதனா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட தான் மிஷின் இருந்தால் ஓரம் அடிச்சு கொடு, இதை பிடிச்சி கொடு, அதை தச்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. ஸோ அதனால் எங்கன்னா போகணுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து பவர் மிஷின் தான். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபுட் கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் வந்து மிஷினே வந்து ரன் ஆகும், இல்லைனா வந்து ரன் ஆகாது. ஸோ இதுதான் அது. மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது, அது என்ன வேலை செய்யுன்றதை பார்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து ஸ்பூல் பின் சொல்லுவாங்க. நம்ம த்ரெட் இதில் போட்டு தான் வந்து நூலை வந்து வைண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அதுதான் மெயினான ஆள். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிண்டில் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து நமக்கு ஹேண்ட் வீலும் இருக்குது. இதுதான் வந்து நம்ம நார்மல் மிஷினில் இருக்கும் பார்த்திங்களா, கையிலே வந்து ஒரு ஹேண்ட் வீல் தள்ளி விடுவோம் பார்த்திங்களா, அது வந்து இதில் சின்னதாக இப்படி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரொட்டேட் பண்ணால் தான் இங்கே நீடில் அப் அண்ட் டவுன் போகும். அதுக்காக அது இதே வந்து நம்ம புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம். ஸோ ரெண்டு இது இருக்குது அந்த வீல்லையே. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் சப்ளைக்கும் வந்து ஃப்ளக்கு மாட்டுறதுக்கும் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃப்ளக்கு வந்து சொருக்கிட்டு நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மெயினான ஆள் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு குட்டி வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்று வந்து செலக்டர். அது என்னென்னா பேட்டர்ன் வந்து நம்ம என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது செலக்டர். செகண்ட் இருக்கிறது வந்து லென்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி லென்த்து, சின்னதுலேருந்து பெருசு வரையும் நம்ம வந்து மாற்றி எப்படி வேணாலும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. இந்த மிஷின் பொறுத்தவரையும் 21 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்னென்ன மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வரும்ன்றதும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ரிவர்ஸும் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டிச் போடுறோமோ அது ரிவர்ஸில் போகும். ஸோ வந்து ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே கொடுத்துருவாங்க. நமக்கு எல்லாமே போடுறது ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து எப்படி நீடில் போடுறதுன்றதும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு
ஆன் பண்ணிவிட்டு நான் 1 by 1 சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். மிஷினில் நீடிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் இருக்குது. அது நல்லா வந்து நம்ம இப்படி மேலுக்கா இழுத்தோம்னா அந்த ப்ரெஷர் ரிமூவ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இது எப்படி போடணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நீடிலும் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம திருப்பி விட்டோம்னாலே நீடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இது ரெண்டுமே வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப மெயின் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு. மிஷின் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். நம்ம வந்து நீடில் தான் வந்து போட போகிறோம். அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிஷின் பொறுத்தவரையும் எனக்கு என்ன சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீடில் 16 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாத்துக்கு ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரியும் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நமக்கு நீடிலோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 16 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து மிஷினில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்க்ரூவுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீடில்லே வந்து 2 ஷேப் இருக்கும். ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து நல்லா ஒரு கர்வியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இன்சர்ட் பண்ணணும். உள்ளே போயிட்ட பிறகு நம்ம அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 வரையும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அப்போ வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நீடில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபுட் ப்ரெஷர் வந்து போட போகிறோம். இதில் வந்து 5 கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக நம்ம எல்லா ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த நீடிலுக்கு கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸும் இதில் கொடுத்துருக்க ஹோல்ஸும் சேமாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த லைனில் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் லிஃப்டர் இருக்கும் பிளாக் கலரில். அதை நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், கீழே வந்து அந்த செட் ஆகிடும். கரெக்டாக போய் அந்த ஹோல்ஸில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ப்ரெஸ் ஃபுட்டர் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இல்லைனா லைட்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரெஷர் ஃபுட்டும் வந்து கரெக்டாக போயிட்டு அதில் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பாபினில் வந்து நூல் போடுறதுன்றதை இந்த ஸ்பூல் பின்னில் நம்ம வந்து த்ரெட்டை போட்டுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக நம்ம வந்து நூலை விட்டுட்டு திரும்ப வந்து யூட்டன் போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து பாபினை வச்சு நம்ம வந்து வைண்ட் பண்ண போகிறோம். ஒன்று நீங்கள் வந்து நூலை வந்து பாபினில் ஒரு 5 சுற்று சுற்றிட்டு அந்த ஸ்பிண்டிலில் போட்டு ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அந்த ஸ்பிண்டிலில் வச்சுட்டு நூலை சுற்றிட்டு அதுக்கப்புறமும் வந்து நம்ம வைண்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. பாபினில் நூலை வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா சுற்றிட்டு அந்த ஸ்பிண்டிலில் போட்டு ஸ்பிண்டிலில் லைட்டாக வந்து ரைட் சைடு வந்து நம்ம தள்ளி விட்டோன்னா அது வந்து ஒரு லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஹேண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு புல் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இங்கே நீடில் வந்து ரன் ஆகாது. அது வந்து ப்ரெஸ் பண்ண டைப்பில் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீடில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து தேவையில்லாமல் நீடில் உடஞ்சிரும். அதனால் அதை வந்து புல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம காலில் ஃபுட் கண்ட்ரோலரில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா வைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்க நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வர சான்ஸ் இருக்குது. சில டைம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை நம்ம கை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் பாபினில் எந்த அளவுக்கு நூல் சுற்ற முடியுன்றதை நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம நிறைய சுற்ற முடியுமா பார்த்திங்கன்னா கிடையாது. கரெக்டாக அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டாக அட்டாச் உரசுற வரையும் தான் வந்து அந்த நூல் வந்து அதில் பாபினில் வந்து பைண்ட் ஆகும். அதோடு வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை, அதுவே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடில் வீலை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த லாக்கும் எடுத்துட்டு பாபினும் வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு டக்குன்னு சிசர் தேணுன்னு அவசியம் இல்லை. மிஷின்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் மாதிரி இருக்கும், நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். அதில் ஜஸ்ட் நூலை மட்டும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து கட் ஆகிடும். இதுதான் அது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நீடில் வந்து எப்படி நூல் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னல ஆரம்பத்துலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்ட்டு, அது மாதிரியே வந்து இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஜஸ்ட் நூலை இன்சர்ட் பண்ணால் இங்கே வந்து செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா யூட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப உள்ளுக்காக வந்து நூலை நம்ம தள்ளாமல் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு யூட்டன் போட்டு மேலே வந்து அது வந்து ஒரு லிவர்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்துட்டு அதில் ஒரு யூட்டன் நம்ம போட போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு அதை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து உட்காந்துடணும். உட்காந்த பிறகு நம்ம நூலை வந்து கீழே கொண்டு வர போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக போய் உள்ளே உட்காந்துருச்சுன்ட்டு. இப்போ வந்து அப்படியே நூலை கீழே கொண்டு வரணும். இப்போ நூல் கீழே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நூலை வந்து அதுக்குள்ளே விடணும்.
அதுக்குள்ளே வந்து லைட்டாக விட்டு இங்கே ஒரு கர்வாக இருக்கும் அந்த ஸ்டீல் கம்பி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரூவுக்கு கீழே அதுலேயும் நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த நூலை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நீடில்குள்ளே நம்ம நூலை போட போகிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஹேண்டில் வச்ச லிவர் இருக்கும். அதுவும் அந்த நீடிலோட அந்த ஹோல்ஸும் சேமாக இருக்க மாதிரி நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். அதனால் நீடில் கொஞ்சம் மேலே தூக்க போகிறோம் ஹேண்ட் வீல் வச்சு. இப்போ நான் வந்து சேமான ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த நூலை வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வச்சு கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ்குள்ளே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த ஹேங்கிங்குள்ளே விட்டால் மட்டும் போதும். அப்புறம் அந்த லிவரை மேலே தூக்கி விட்டோன்னா அந்த நூல் வந்து உள்ளே போய் இன்சர்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த நூல் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடணும். அதாவது நூலோட இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்குள்ளே நல்லாவே நூல் போய் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாபின் கேஸ்குள்ளே நம்ம எப்படி பாபின் போடுறதுன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு அதை வந்து புஷ் பண்ணி தள்ளணும்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் எதனா பாபின் இந்த எதனா தேவையான ஐட்டம்லாம் அதில் போட்டு அழகாக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்டு பாபின் கேஸ் இருக்க ஏரியா. நூல் வந்து சில டைம் சிக்கிக்கிச்சுனாலும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நூலை வந்து எடுத்து விட்டோன்னா சரியாயிடும். அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இப்போ அங்கே சைடில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்டர் இருந்தது. அதை வந்து புஷ் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ ஃபுல் கேஸையும் நான் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது 3 பார்ட்டாக தனித்தனியாக இருக்கும். இன்கேஸ் நீடில் மாட்டிக்கிச்சுனாலும் நூல் மாட்டிக்கிச்சு சிக்கிக்கிச்சுனாலும் நிறைய பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் இந்த 3 கேஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாமே சரி பண்ணிவிட்டு திரும்பி இது மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 பிரச்சனை தான் இருக்கும். அதை நம்ம வந்து வீட்லேயே சரி பண்ணிக்கலாம். திரும்பி நான் பழையபடி வந்து அந்த லாக் போட்டுட்டு இப்போ பாபின் கேஸ்லேயும் வந்து நான் பாபின் போட்டுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இது இப்படி தான் வந்து லாக் பண்ணணும். ஜஸ்ட் உள்ளே தள்ளிட்டு அதை கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே போய் வந்து லாக் ஆகிடும். இது மாதிரி இப்போ இந்த கேஸில் உள்ளே போடும்போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒரு கேப்புக்குள்ளே விட்டு சைடில் இன்னொரு கேப் வருதா அதுக்குள்ளேயும் விட்டு கரெக்டாக நூலை வந்து வெளியே கொண்டு வந்துட்டோன்னா அதுவும் வந்து நூல் வெளியே வராமல் கரெக்டாக வந்து கேஸ்குள்ளே போய் மாட்டிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலையும் வந்து நம்ம அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஏன்னா அது வெளியே இருந்தால் நூல் சில டைம் சிக்கிக்கும். ஸோ அதுக்குள்ளேயே விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நீடில்லையும் வந்து நூல் போட்டாச்சு, பாபின் கேஸ்லேயும் வந்து பாபின் போட்டாச்சு. இப்போ நம்ம பாபின் கேஸில் இருக்க நூல் எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா சைடில் வீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீலை வந்து ஜஸ்ட் உள்ள ஒரே ஒரு ரொட்டேஷன் பண்ணோன்னா இந்த நீடில் வந்து உள்ளே போயிட்டு பாபின் கேஸில் இருக்க நூலை வந்து வெளியே கொண்டு வந்துடும். இப்போ 2 நூலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்துருச்சு. இப்போ 2த்தையும் வந்து நம்ம சைடில் ஒரு பின் பக்கமாக அப்படியே சும்மா ஜஸ்ட் இழுத்து விட்டுருவோம் ரஃபாக. இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு வந்தாச்சு. இனிமேட்டு வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குது எப்படி தைக்க போகிறோன்றதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ரஃபாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன சைஸ் கிளாத்து. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நூலும் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது நம்மளோட வேலையை இது 2த்தையும் இந்த 2 செட்டிங்கையும் மாற்றி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ பேசிக்காக நான் என்ன ஒரு ஸ்டிச் பண்ணுறேன்னா இந்த ஏல வச்சு செலக்டாரில் ஏ வச்சு லென்த்தில் வந்து 3 தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து த்ரெட் டென்ஷன் டயல் சொல்லுவாங்க. இது எப்பயுமே வந்து 4ல் தான் இருக்கும். அது நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். இது வந்து ரிவர்ஸ் பேட்டர்ன் செலக்டாரில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஏலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நான் ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். லென்த்தில் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவே ரொம்ப குட்டியாக தான் நமக்கு தையல் விழும். ஸோ இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தையலாக கரெக்டாக பர்ஃபெக்ட் பார்த்திங்கனாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்னும் 1 போனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ 2 தான் வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லென்த்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 2லேருந்து 3 மாற்றிட்டு இப்போ எப்படி ஸ்டிச் விழுதுன்னு பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து எல்லா யூஸ்க்கும் வந்து ப்ளவுஸு சுடிதார் அந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தான் A3 இதுதான் வந்து நார்மலான ஒரு ஸ்டிச்சிங் லென்த்து கரெக்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு 4ல் வந்து ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் பெரிய தையல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. குட்டிலேருந்து அப்படியே பெருசாக வந்து அந்த லென்த்து வந்து மாறுது. 1 வந்து யூஸ் பண்ணலையான்னு கேட்பீங்க. 1 எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம B ஆப்ஷன் போகலாம்.
பேட்டர்னில் பி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லென்த்தில் வந்து 2லேருந்து நம்ம போடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் நார்மல் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நெருக்கமாக வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த ஸ்டிச் இருக்கும். அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸு. இதிலே வந்து C4 அதாவது 3, 4 எல்லாமே சேம். நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வேறு ஆகும். இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிக்கு போயிடுறேன். சிலையும் வந்து நம்ம இப்போ 2 செலக்ட் பண்ணிக்கலாம். சியில் பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏபி மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், லென்த்து மட்டும் தான் டிஃபர் ஆகும். சி வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா அழகாக விழுந்திருக்கு. இது வந்து மோஸ்ட்லி இந்த விண்டோ கவருக்கு, பில்லோ கவருக்கெலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஏபின்றது வந்து நார்மல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடுற ஸ்டிச்சிங், ஓரம் அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குன்ட்டு. இப்போ வந்து அதே சீல வந்து லென்த் வந்து 0 வச்சு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விழும். எதனா நீங்கள் ஒரு பெட் கவரோ இல்லை பெட்ஷீட்டோ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங் தையலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து எம்ப்ராய்டிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கா, இல்லை வித்து வந்து நல்லா பெருசாக இருக்கா, இதிலே வித்தும் கம்மி பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் ஒரு கோடாக பெருசுலேருந்து சின்னது வரையும் கோடாக பி வரையும் போதுங்களா. இப்போ அதை வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து வைக்கிறேன், அப்படியே எண்டு வரையும் கொண்டு போகிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசுலேருந்து சின்னதாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன குட்டி சைஸில் எம்ப்ராய்டிங்க்கெலாம் இப்போ சின்ன சைஸ் போடுறோமா, அப்போ வந்து அந்த சின்ன சைஸில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா அழகாக குட்டியாக சின்ன லைனில் வந்து அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் போடும்போது எவ்வளோ திக்காக வந்திருக்கு வித்து, இப்போ போக போக பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். மோஸ்ட்லி எம்ப்ராய்டிங்க்கு எதனா ஒரு ஒர்க் பண்ணோன்னா ப்ளவுஸ்லேயோ இல்லை சுடிதார்லேயோ அதுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் வந்து நம்ம மாற்ற போகிறோம். டி வச்சுட்டு லென்த்தில் வந்து இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சின்ன கேப் ரெட் கலர் கொடுத்துருக்காங்களே, அது வந்து நம்ம 0.5ன்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சும்மாவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டு கரெக்டாக வந்து இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட போகிறேன். இது மோஸ்ட்லி 2 துணியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த டி ஆப்ஷன். டி 0.5. ஸோ வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமே இந்த நூல் யூஸ் பண்ணேன். நீங்கள் சேம் நூலே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். கிழிஞ்சிருக்கானே தெரியாது இந்த துணி, அந்த மாதிரி வந்து அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிவர்ஸும் வந்து எப்படி போகுதுன்னு நான் காட்டுறேன். ஏன்னா ரிவர்ஸும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கிளாத் வச்சுட்டு ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி ஸ்டிச் போட்டு வரோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அழகாக போயிடும். அதோட தையலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் இதிலே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த லென்த் செலக்டரில் வந்து பார்த்திங்கன்னா SS சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அது கீழே ஒரு க்ரீனில் ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த ஏபிசிடி கீழே பார்த்திங்கன்னா க்ரீனில் கொடுத்துருக்காங்கல்ல, என்னென்ன மாதிரிலாம் ஏபிசிடிக்கு என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் வருதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், எந்தெந்த பேட்டர்னில் வருதுன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் செலக்டரில் நான் ஃபஸ்ட்டு ஏ வச்சுக்கிறேன். ஏ வச்சுட்டு இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இதோட தையல் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லைனாக வரும். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எதனா ஒரு துணிக்கு நீங்கள் தைக்கிறீங்கன்னா இந்த தையல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்டுக்கோ ஷர்ட்டுக்கோ அந்த கிளாத்லாம் வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் தைக்கிறதுக்கு இந்த 3 லைன் வர மாதிரி இந்த செலக்டாரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அழகாக ஸ்ட்ராங் தையல் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பியும் வந்து இதே மாதிரி சேமாக தான் இருக்கும். நம்ம சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் டிசைன் தான் வரும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வேறு மாதிரி கூட மாற்றி ஒரு கர்வாக போடலாம், இல்லை ஸ்கொயராக போடலாம், எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டி போகலாம். டி பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ளவுஸில் வந்து கையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வச்சுக்கலாம், இல்லை வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணுறோன்னா அதுக்கு இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது. இதை நீங்கள் பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இது பார்க்கும்போது தெரியுதுங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இ பார்க்கலாம். இ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு டிசைன் வந்த மாதிரி இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது.
அதுவும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எஃப் போக போகிறோம். எஃப் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி சேமாக தான் இருக்கும். வி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி வி பேட்டர்னாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜி. ஜி எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓவர்லாக்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் வந்து அந்த ஜி ஆப்ஷன். அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஜியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் மோஸ்ட்லி எப்படி பண்ணுவோம், 2 துணியோட கார்னர் அந்த பார்ட்டில் தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்டிச்சிங் போடுறேன். இப்போ எப்படி விழுதுன்னு பாருங்கள். தையல் கரெக்டாக பர்ஃபெக்டாக விழும். ஸோ ஓவர்லாக் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து தனியாக மிஷின் வாங்கணும் இல்லை, இதிலே அழகாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண இந்த பேசிக் ப்ரெஷர் ஃபுட் வச்சு தான் இத்தனை டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இத்தனை ஸ்டிச் வந்து வேரியேஷன் வந்து காட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ரவுண்ட் ஹெம்மர் ஃபுட். அது வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இது மாற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான், சேம் தான். ஸோ அது வந்து திரும்ப நான் சொல்லலை. இப்போ அந்த நூலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம செலக்டரை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இது இப்போ வந்து நான் சி ஆப்ஷன் வந்து வச்சுட்டு இங்கே வந்து 2 வந்து செலக்ட் பண்ணுறேன். 2 செலக்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இப்போ இந்த ஸ்டிச் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து பைப்பிங்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அது மாதிரி தான் இந்த கான்செப்டும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மட்டும் டேர்ன் பண்ணி விட்டோன்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த சுருட்டி அழகாக ஸ்டிச் போட்டு கொடுத்துரும். இது வந்து நம்ம ஒரு டிசைனாக கூட நம்ம ப்ளவுஸில் வச்சுக்கலாம், இல்லை வந்து சுடிதாஸில் எதுலனாலும் நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்டிச் எவ்வளோ அழகாக விழுந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து இதை மாற்ற போகிறேன். இது நேம் என்ன பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஹெம் ஃபூட்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து கையிலையும் சரி இந்த நெக் சைடில் பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஹெம்மிங் பண்ணுவோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு தள்ளி ஹெம்மிங் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு வந்து நான் ஆப்ஷனும் அதே லென்த்தில் வந்து 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 கூட கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து நான் இப்போ மிஷினில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளவுஸில் வந்து கை பக்கத்தில் நம்ம இப்படி தானே மடித்து நம்ம ஒரு ஹெம்மிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச்சிங் போடுறேன். இது எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம உள் பக்கமாக ஹெம்மிங் போடும்போது வெளியே வந்து இந்த மாதிரி தானே தெரியும். ஸோ இன்னும் நீங்கள் 3 லென்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரெஷர் இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் பட்டன் ஹோல் ஃபுட்டர் சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி நம்ம பட்டன் ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, காஜா தெப்பன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். இங்கே வந்து மூவபிள் ஒரு ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ண கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்குள்ளே தானே நம்ம அந்த ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து செலக்டாரில் வந்து இப்போ ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, 1 2 4 3ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இதுக்கு காஜா இது ஸ்டிச்சிங்காக மட்டுமே வந்து இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லென்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு 0.5 தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதாவது அந்த காஜா ஹோல்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பாக்ஸ் 2 செலக்ட் பண்ணால் அது ஒரு லென்த் வரையும் வரும். நான் இங்கே குத்து மதிப்பாக ஒரு லென்த்து நான் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 and 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அது வந்து நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும். வந்துட்டு திரும்பியும் நம்ம 3 ஆப்ஷன் போனோம்னா அது வந்து ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸில் திரும்பியும் வந்து நம்ம எந்த லென்த் வரையும் போகணுமோ அது வரையும் நம்ம போய்க்கலாம். திரும்பி 2 and 4 வந்தோன்னா அந்த கோடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதை கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் என்னென்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லென்த்து போயிட்டேன். நீங்கள் கரெக்டாக மெஷரிங் வச்சு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஹோல்ஸும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அழகாக ஒரு பட்டன் வந்து உள்ளே போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஜிப்பர் ஃபுட். இதுக்கு வந்து இது வந்து ஜிப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்கிட்ட இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த உஷா ஜெனமோட ஒண்டர் ஸ்டிச்சில் எந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் போடலாம், இதோட டெமோ எப்படி இருக்குது, எல்லாம் பற்றியும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். எதனா டவுட்ஸ் எதனா புரியலைனாலும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்றது மட்டும்
பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.